மெசேஜ் பண்ணுங்கள். நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. ஹாய், ஹலோ. எல்லோரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. கேட்குது, நான் பேசுகிறது கேட்குதுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் சாத்விக், நான் பேசுகிறது கேட்குதா? ஐயோ, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப் இவ்வளோ பக் ஆகுது, என்னன்னு தெரியல. என்னோடய ஐடி யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே. கேட்குதா? ஓகே ஓகே, தேங்க்யூப்பா சாத்விக். என்னோடய லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. திருப்பி லைவ் நான் கட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு அவுட் ஆகி எக்ஸிட் ஆகி வெளியே போகுது. என் யூடியூப்பை தான் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஃப்ரோஸ் ஹாய். நான் ஆல்ரெடி எல்லா வேலையும் வேகமாக முடிச்சுட்டு வந்தேன். டைம் 10 போட்டிருக்கோமே, அதுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹாய் கிருத்திகா, ஹாயா. சங்கீதா ஹாய். ஆசியா ஹாய். சாரிப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ நேரம். நந்தினி ஹாய். நான் அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஓப்பனே ஆகலை. மெசேஜ் பாக்ஸே ஓப்பன் ஆகலை, அப்புறம் தான் கடைசியில் ஓப்பன் ஆச்சு. ரம்யா ஹாய். மெர்லின் ஹாய். அப்பர்ணா ஹாய். எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இஃப்தார் ஒரு அக்கா, இன்றைக்கி இஃப்தாரா இல்லை நேற்று கமருதீனோட இருந்த இஃப்தாரா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா? சாரிம்மா, நானுமே 9:45லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உள்ளே போக மாட்டேன்ருச்சு. லக்ஷ்மி ஹலோ, ஐம் சாரி. ஒய்மா சாரி சொல்கிறீங்க? லக்ஷ்மி, இந்த நேம் நான் அடிக்கடி கமெண்ட்டில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் தான்டா. ஃபாஸ்டிங் இல்லைனா கொஞ்சம் நான் ஃப்ரீயாகவே இருப்பேன். ஃபாஸ்டிங்னால குக்கிங் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சா, ஸோ வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும்? நான் அவ்வளோதான், லைவே போக முடியாது. பாவம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டோம் போலன்னு நினச்சேன். பாரு பற்றி என்ன சொன்னாங்க? பாரு ஏன் கூப்பிடல? எல்லா கொஸ்டினும் இதுதான், என்ன பாரு எங்கே, பாரு எங்கே. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், உங்களுக்கு நான் கடைசியில் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் நான் ஆன்சர் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு இந்த இஃப்தார் மீட் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ட்விட்டரில் இருக்காங்க, அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட்டு டே வந்துட்டு பிளான் பண்ணது தான். 26 நாங்கள் போனது, 25 தான் வந்துட்டு இந்த பிளான் நடந்துச்சு. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா வீட்டுக்கு நியர்பையில் இருக்க ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் ஓகே சொல்லியிருந்தேன். பட் அங்கே ப்ரைவேட் ஹால் கிடைக்கல. ப்ரைவேட் ஹால் இல்லைன்னா கம்மு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு எப்படி சொல்ல, நார்மல் ரெஸ்டாரண்ட்லலாம் வச்சுட்டு பேச முடியாது, அதில் வந்துட்டு க்ரௌட் ஆயிரும்ல. ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃபார் தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு. சரி, கம்மு பார்த்து தானே ஆகணும், என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு போயிட்டு இஃப்தார் இஃப்தார் டைமுக்கு நான் கரெக்டாக போகணும் 6 o'clock. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து கம்மு வந்தாங்க. வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்துருக்கேன், கம்முவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி பயம்தான். கம்முனாலே எனக்கு பயம். நேரில் பார்க்கும்போது வந்துட்டாங்க, அவங்க காரில் வந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் பார்த்தீங்க தானே அந்த வீடியோ. கம்மு என்ட்ரி ஆவாங்களே, அந்த கார் வந்துட்டு கம்முவோட கார்னு எனக்கு தெரியாது. நான் கேஷுவலாக தான் நின்றுட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். நேற்று கூட ஏதோ இங்கே சென்னையில் யாரோ ஒருத்தவங்க டெத்து. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌடு, அங்கே நிறையவே டிராஃபிக்கு. அதனால் நான் அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கம்மு வந்தது எனக்கு தெரியாது, அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க, அதனால் தெரியலை. நான் போத்தன் ப்ரோ தான் பார்த்தேன். போத்தன் ப்ரோ பார்த்துட்டு, ஓ அப்போ கம்மு எங்கே, அப்படி அவங்க தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது எனக்கு தெரியல. அவங்க காணும்னு தேடுறது எங்கே கம்மு எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த மாஸ்க் போட்டிருந்தவங்க தான் கம்மு. இறங்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்க தானே எல்லாருமே? நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், லேப்பில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும்
அது கம்முன்னு எனக்கு தெரியாது. இதே நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். இதுல பாருங்களேன், நல்லா தெரியும். இதுல கம்முவோட மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்க, அது கம்மு மாதிரியே இல்லை தானே. நான் யாரும் நினச்சிட்டு தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது கம்முன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நான் சிரிப்பேன் பாருங்க. இந்த 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 கவரேஜ் எப்படி இருக்கு, இந்த சாங்க்கும் அவங்க வர்றதுக்கும் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து அப்போ கையெல்லாம் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிட்ட வந்தோன்னையும் ரொம்ப எப்படி சொல்ல, என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் அந்த டைமில். நான் அந்த பொக்கே மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யாரோ 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 இன்பம் தந்த கண்ணீரோ யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ யார் பெற்ற மகனோ நீயா. அதுக்கப்புறம் நான் போத்தன் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பேன். போத்தன் ப்ரோவே எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்ததுனால. அதனால் போத்தன் ப்ரோட்ட கேட்டுட்ருப்பேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன். அவருக்குமே நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. இந்த என்ட்ரி ஆகிட்டோன்னையும் ரொம்ப படபடப்பாயிருச்சு, நிதானமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கீழே கொஞ்சம் எப்படி சொல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கீழே வந்துட்டு பப்ளிக்கு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு எல்லாம். இந்த கொஸ்டின் லாஸ்ட்டு கேட்குறீங்களா? எனக்கு இதை பார்த்தோன்னா எனக்கு ஸ்டோரி மறந்துடும். நான் நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் லாஸ்ட்டாக ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டு தான் போவேன். கீழே ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரைவேட் ஹாலு. ஸோ வந்துட்டு எல்லோரும் கம்ம பார்த்தோன்னா எல்லோரும் ஷாக் ஆனாங்க. நிறைய பேர் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து சர்ப்ரைஸு, அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க யதார்த்தமாக அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. கம்மும் யதார்த்தமாக பார்த்தது, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே தான் அந்த பார்ட்டி ஹாலு ப்ரைவேட்டாக. அப்புறம் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு கம்மு வந்துட்டு அந்த எப்படி சொல்ல, சேர் எல்லாம் போட்டிருப்பாங்களே இந்த சைடு அந்த சைடு லாஸ்ட்டு ஒரு ஒன் சேர் மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் தான் கம்மு வந்து இந்த சைடு உட்காந்துருப்பாங்க. அது பக்கத்தில் போத்தன் ப்ரோ கிட்ட தான் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் வந்து என்னால் எதுவுமே பேச முடியலை, எதுவுமே வரமாட்டேங்குது வாயில். அப்புறம் கம்முக்கிட்ட கேட்டேன், என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, யாஸ்மின் உங்களை எப்படி மறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு. அப்புறம் இஃப்தார் வந்துட்டு நாங்கள் நோன்பு திறப்போல் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்துட்டு கம்முவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் ஃபேமிலியே கம்முவோட ஃபேன் தான். நான் எல்லாத்தையும் கம்மு சைடு மாற்றி வச்சுருக்கேன். என் ஃபேமிலியே வந்துட்டு அம்மா, தம்பி, அக்கா எல்லாருக்கிட்டையுமே நான் கால் பண்ணி கொடுத்தேன். கம்மு பேசினாங்க. அதான் எல்லாருமே சொன்னாங்க, என்ன ஒரு எப்படி சொல்ல, ஒரு நார்மலான பர்சன் எப்படி பேசுவாங்க, ரொம்ப நான் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க செலிப்ரிட்டி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணவே இல்லை. நார்மலாக எல்லாருக்கிட்டே எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் என் ஃபேமிலிகிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசினாங்க. யூடியூப்லேயே என்னால் லைவ் போட முடியலைன்னா எப்படி சொல்ல, அது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கனால நான் கொஞ்சம் தான் நான் போட்டேன். என்னால் ஃபுல்லாக போட முடியலை. ஏன்னா அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கனால அவங்க தான் பேசிக்க முடியும். அதனால் நான் வந்துட்டு லைவ் என்னால் ஃபுல்லாக போட முடியலை. சில பேர் வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் நான் கால் பண்ணி கொடுத்தேன். என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் நான் கால் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே காலேஜ் ஃப்ரெண்ட்லேயே நிறைய கம்முவோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கால் பண்ணி கொடுத்தேன். கம்மு வந்து பேசினாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டிங்க இல்லையா கொஸ்டின், வந்துட்டு கம்மு ப்ராஜெக்டில் கம்மிட்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு தெரியும் என்ன கம்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கம்மிட் ஆகிருக்காங்க, சரிங்களா. ஆனால் இப்போ இல்லை, இப்போது ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஆனால் கம்மிட் ஆகிருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த அப்டேட் வந்து கம்மு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கம்மிட் ஆகிருக்காங்க தான், ஓகேவா. நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிங்க, கம்மு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிருக்காங்களான்னு சொல்லிட்டு. இப்போது ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் சில ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகிருக்காங்க. நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட்டும் நடக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபன் டாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பிக் பாஸில் நடந்தது, அந்த நைட் அந்த கானா பாக்ஸ் வச்சது,
இந்த மாதிரி உள்ள இது தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பேசிட்டு சிரிச்சுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஜாலியாக பேசினாங்க. எப்படி சொல்ல, செலிப்ரிட்டின்ற தாட்டே கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப நாள் எப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்தால் எப்படி பேசுவோம், அந்த மாதிரி உட்காந்து நல்லா நார்மலாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு அரோரா அந்த அதர் ஃப்ரேம் ஆஃப் சேர்த்துனீங்க? அரோரா அந்த ஃப்ரேமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது பர்சனல். நான் அந்த ஃப்ரேம் கூட நான் ஒழுங்காக கூட வாங்கி பார்க்கல. நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸில் போய் பார்த்தேன். அரோரா ஒரு இதில் இருந்தாங்க சைடில். மேபி ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்களா, அந்த ரீசன்காண்டி வச்சுருப்பாங்களா இருக்கும். அது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியலை. மற்ற பிக்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பாருக்கம்மு ஆல்பம் சாங் பண்ணுவாங்களா? ஆல்பம் சாங் இப்போ நாங்களும் பண்ண தான் சொல்லியிருக்கோம். பாருக்கம்மு வச்சு ஆல்பம் சாங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பாருக்கம்மு வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், செம்ம ஹிட் ஆயிரும்னு. ஆனால் அந்த மாதிரி எப்படி சொல்ல, அந்த மாதிரி கரெக்டாக எனக்கு கன்ஃபர்மேஷனாக எதுவுமே தெரியாது. பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லியிருக்கேன். பாருவும் கம்மும் கூட மூவி ஆக்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு கரெக்டான அப்டேட் தெரியாது. அரோரா வி ஆர் யுவர் ஃப்ரெண்ட். அரோரா ஃப்ரெண்டான்னு கேட்குறீங்களா? அரோரா கிட்ட வந்துட்டு இப்போ கம்மு வந்துட்டு வெளியே வந்து பார்த்துருப்பாங்களே யார் எப்படின்னு சொல்லிட்டு. ஐபாக் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுங்கள். யாருக்கு வாங்கி தரணும் ஐபாக் ஐஸ்கிரீமு? யாருக்கு வாங்கி தரணும்? தௌஃபிக் வந்துட்டிங்களா இங்கே இன்ஸ்டாகிராம்லேருந்து அக்கா வாய்ஸ் கேட்க? அரோரா பற்றி எல்லார் பற்றியுமே பேச தான் செஞ்சோம். எல்லாமே நம்ம பார்த்துருப்போம்ல ஷோ வந்துட்டு நிறையா எப்படி சொல்ல. அன்றைக்கெலாம் ரொம்ப பேச முடியலை. இன்றைக்கி தான் நிறையா சான்ஸ் கிடச்சிச்சு. நேற்று தான் வந்துட்டு எல்லாமே கேட்குற மாதிரி. இன்னொரு ஒரு விஷயம், என்னோட கமெண்ட்லேயே நிறைய பேர் ஒன்று சொல்கிறீங்க, பாருவால் தான் கம்மு தெரிஞ்சாங்க, பாருவால் தான் கம்மு தெரிஞ்சாங்கன்ட்டு. எனக்கு நான் என்னோடய பர்சனல் சொல்கிறேன். உங்களுக்கு பாருவால் கம்மு தெரிஞ்சிருக்கலாம். என்னோடய பர்சனலாக எனக்கு எப்படி கம்மு தெரியும்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பிக் பாஸுமே பார்த்தது கிடையாது. எந்த ஹீரோஸுமே ஃபேனாக இருந்தது கிடையாது. இந்த பிக் பாஸ் வந்துட்டு நான் சும்மா நான் வேலை தேடிட்டு இருந்தேன். ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தது இந்த பிக் பாஸ் வந்துட்டு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வந்து கம்முல எனக்கு அவ்வளோவா தெரியாது. சீரியலில் பார்த்துருக்கேங்க, பாட்டி பார்ப்பாங்க, அப்போ லைட்டாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபேன் அப்படிலாம் கிடையாது. அப்போ கொஞ்சம் நோட் பண்ணுவேன், அவங்க கம்மு கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எடுத்தோடனே பிடிச்சிச்சு அப்படிலாம் இல்லை. அவங்க கடந்து அந்த பாதை கதை சொன்னாங்கல்ல, சொல்லும் போது தான் வந்துட்டு எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, எனக்கு எல்லாமே அப்பா தான். லைஃபே அப்பாக்காண்டி தான் வாழ்கிறேன். அந்த மாதிரி எனக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஹீரோஸ்லேயே வந்துட்டு சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த அப்பா சென்டிமெண்ட்டால் தான் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட எனக்கு கனெக்ட் ஆகும். அது மாதிரி தான் கம்மு அந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே அது கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போவோம், அதே மாதிரி அவங்களும் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க ட்ரெஸ்லாம் பண்ணி. அப்போ வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் HAL எடுத்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆச்சுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன பிள்ளையிலேருந்து படித்து வளர்கிற ஸ்டேஜ்லலாம். அப்பா இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இவ்வளோ ஐடியில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்மு வந்துட்டு. அவங்க அக்கா டாக்டராக இருக்காங்க. 2 பசங்களுமே நல்லா படிக்க வச்சுருக்காங்க. சரிங்களா, இதில் அவங்க அம்மா வந்து ரொம்பவே பாராட்டணும். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எஜுகேட்டடாக 2 குழந்தைங்களுமே எஜுகேட்டட் பர்சனாக மாற்றிருக்காங்க. அதில் ரொம்பவே எப்படி சொல்ல ஒரு இன்ஸ்பயர் ஆகிற விஷயம் அது வந்துட்டு. அந்த மாதிரி அந்த ஸ்டோரி கேட்டேன்னா ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்றதை நான் நினச்சேன் அப்போது அந்த ஸ்டோரி சொல்லும் போது. அதுக்கப்புறம் சம் விஷயங்கள் சில இதெல்லாம் கம்மு பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா சொல்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி தான், கம்மு மாதிரி தான், சேம் அப்படியே தான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதனாலும் தூக்கி எரிஞ்சு தான் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொருள் வந்து இங்கேருந்து அங்கே பறக்கும். அப்படி தான் என் ஹஸ்பண்டுமே பண்ணுவாங்க. கோவம் அடிக்கடி அப்படி தான் வரும், அப்படி தான் பண்ணுவாங்க. பட் அது நடந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கேரோட ஒரு எக்ஸ்ட்ரா கேர் 200% கேரோடு வருவாங்க.
அந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு அந்த கம்மு கிட்ட தெரிஞ்சிச்சு. ஸோ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இவங்களும் இப்படி தானே, என்னோடய ஹஸ்பண்டுமே இப்படி தானே, அதனால் எனக்கு வந்துட்டு கனெக்ட் ஆச்சு, புரிஞ்சுக்கிச்சு. அவங்களோட கேரக்டர் வந்து புரிஞ்சிச்சு. இவங்க வந்து கோவப்படுறாங்க, பட் கொஞ்ச நேரத்தில் அந்த கோவத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆனதில் இருந்து அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது தான். ஸோ அப்படியே என்ன பண்ணேன், நான் ஓட் போடுவேன், ஹாட்ஸ்டாரில் ஓட் போடுவேன், இது மிஸ்டு கால் கொடுத்து ஓட் போடுவேன், கூகுளில் ஓட் போடுவேன், இப்படி எல்லாத்துலேயும் ஓட் போட்டே இருப்பேன். என் ஃபேமிலியவே பார்க்க வச்சேன் பிக் பாஸை. எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு என் குடும்பமே பார்ப்பாங்க பிக் பாஸ் வந்துட்டு. அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாரு கமரு வந்து லிங்க் ஆனதுலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்துச்சு. நான் சொல்கிறேன், எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறீங்களே பாருவால் தான் கம்மு வெளியே தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. கம்முக்கும் நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அவங்க ட்ராயிங் பண்ணுறதும் சரி, பாட்டு சாங் பாடுறதும் சரி, டான்ஸும் சரி. அவங்க இப்போ அதாவது தனியாக வந்துட்டு அவங்க ஒரு ஜிம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபிட் பர்சன் எல்லாமே. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது தனியாகவே வந்துட்டு. பாருவால் தான் அவங்க ஹிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. பாருவால் தான் வெளியே தெரிஞ்சாங்க. பாருக்கு ஒரு விதமான டேலண்ட் இருக்குது சரிங்களா. பாருவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு சரியான இன்ஸ்பிரேஷன் சரிங்களா. இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது. நான்லாம் அழுதுருவேங்க. என்னை யாராச்சும் ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று கேமில் தப்பே இருக்காது, கேட்டால் கூட எனக்கு சண்டை போட தெரியாது, எடுத்தோடனே நான் அழுதுருவேன். என்னால் என்னோடய தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்க முடியாது. நான் பண்ணாததை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுக தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் அந்த பொண்ணு ஒரே பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும். இந்த ஹவுஸே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க. அதில் அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்டேருந்து நான் அந்த விஷயத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போல்ட்னஸ்ஸு, அவங்களோட அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அவங்க யோசிக்கிறது, அவங்களோட ஸ்பீக்கிங், அதாவது தடுமாறாமல் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா. அவங்க ஆங்கரில் இருந்திருக்காங்க, இருந்தாலும் அந்த பேச்சு வந்துட்டு கிளியராக இருக்கும். அந்த தடுமாற்றமே இல்லாமல் என்ன பாயிண்ட்டை சொல்லணுமோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. உளராமல், மாற்றாமல், பொய் சொல்லாமல், அந்த மாதிரி அந்த எதுவுமே அவங்க இதில் இல்லாமல் என்ன எதுக்கு என்ன விஷயம் பேசுகிறாங்களோ அதை கரெக்டாக பேசுவாங்க. கரெக்டாக எப்படி அவங்கள வந்து எப்படி ட்ரிகர் பண்ணுமோ கரெக்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன். பாருக்கிட்ட வந்துட்டு இது தனியாக. அப்போ நான் கமு அப்படி தனியாக பார்த்துருக்கேன், பாரு அப்படி தனியாக பார்த்துருக்கேன். கமுக்கு தான் நான் ஃபேனு. அதுக்கப்புறம் தான் இவங்க கனெக்ட் ஆனது, அந்த சம் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தது, அப்புறம் லவ் பண்ணாங்க சார், நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அப்போ எனக்கு கமுவை தனியாக பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து அவங்க பேராவும் பிடிக்கும் தான். அவங்க சேரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஹேட்டர்லாம் கிடையாது சரிங்களா. ஆனால் யாரும் தயவு செஞ்சு இது சொல்லாதீங்க, பாருவால் தான் கமு தெரிஞ்சாங்க அப்படின்றது மட்டும் சொல்லாதீங்க. இது நேற்று நான் கமுக்கிட்டே கேட்டுட்டேன், கமு நீங்கள் பாருவால் தான் வெளியே தெரிஞ்சிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது கேட்கணும்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் கமுக்கிட்டே கேட்டேன். அப்போ கமு சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும்டா, எனக்கு இந்த மாதிரி இந்த டேலண்ட்லாம் இருக்குல்ல. பாருக்கு வந்துட்டு இப்போ ட்ராயிங் பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஒரு விதமான டேலண்ட்டு, ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான டேலண்ட்டு, அதில் அவங்கவுங்க ரீச் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தான் நான் கேட்டேன். அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இந்த கொஸ்டின் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் கம்முக்கிட்ட வந்துட்டு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்களா, பார்வால் தான் கம்மு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அது எனக்கு பர்சனலாக வந்து ஓகேவா இல்லை. சரி எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியணும்ல. மோஸ்ட்லி அதாவது மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கம்மு அப்படி தான் நினைக்கிறாங்களான்னு தெரியணும்ல. அதுக்காண்டி தான் நான் கேட்டேன் அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கு ஆன்சர் இதுதான் சொன்னாங்க. இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை, ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்கவுங்க ஒரு விதமாக ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் வந்து அடுத்து வைப்பாங்களான்ற மாதிரி கேட்டிங்க. வைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்லலாம், கன்ஃபர்மேஷனாக சொல்லலை, கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. வச்சாங்கன்னா நான் சொல்கிறேன். சென்னையில் இருக்கவங்க வாங்க, வெளியூரில் இருக்கிறவங்களும் வர முடிஞ்சால் வாங்க. நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிவிட்டு. எல்லாரோட மனசுமே எனக்கு புரியுது. நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப லக்கி, எங்களுக்குலாம் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல, நானும் கம்முக்கிட்ட பேசணும் அப்படிலாம் சொல்லும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சரிங்களா. எனக்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளை மாதிரி தானே, என்ன மாதிரி தானே நீங்களுமே ஃபேன்ஸாக இருப்பீங்க. எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கு என்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும்ல, நம்மளுக்கும் இந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு. அதனால் நெக்ஸ்ட்டு நான் ஃபேன்ஸ் மீட் வச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கம்முக்கிட்ட வந்து பேசலாம். நெக்ஸ்ட்டு பாரு பற்றி கேட்டிங்களா, பாரு ஏன் வரலன்னு கேட்டிங்க. பாரு நீங்கள் நான் அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேக் வெட்டியிருப்பாங்க, நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஈவெண்ட்டுக்கு கம்மு போனாங்களா? இல்லை இல்லை, அது ஏன் யாருமே கேட்கல? அப்போ வந்துட்டு யாருமே இந்த கொஸ்டின் கேட்கல, ஏன் கம்மு கூட்டிகிட்டு போகலன்னு கேட்கல. பார்வை பார்த்தோன்னே ஹாப்பி ஆனீங்கல்ல, பார்வை வந்துட்டு அந்த ரெட் கார்டுன்னு கேக் வெட்டுவாங்கள்ல, பார்த்தோன்னே எல்லோரும் ஹாப்பி ஆனீங்க, சூப்பர் பார்வா இந்த மாதிரிலாம் சேட் பண்ணிங்க எல்லாருமே. அது வந்து ஹாப்பி தான் சரிங்களா? அப்போ வந்து யாருமே ஆனால் கேட்கவே இல்லை, ஏன் கம்முவை கூட்டிகிட்டு போகல. நீங்கள் யாருமே வந்து அந்த வீடியோஸில் அந்த ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணவே கிடையாது. நான் இன்றைக்கி நேற்று நான் போட்டோன்னே எல்லோரும் வந்து பார்வை கேட்குறீங்க, பார்வை எங்கள் பார்வை கூப்பிட்டுருக்கலாம்ல. இது நீங்கள் கேட்குற கொஸ்டின் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் ஏன் கேட்கல, கம்முவை ஏன் கூப்பிடல? ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காங்க சரிங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனால் எனக்கு பர்சனலாக என்னென்னா, நான் நேற்று இந்த வீடியோ போத்தனே பார்வை கூப்பிட்ருக்கலான்னு கேட்டிங்க. அப்போ நான் முந்தா நேற்று பார்வை கேக் வெட்டுற மாதிரி போட்டிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் கூட கம்முவை இன்வைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யாருமே சொல்லவே இல்லை. அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து கம்முவோட ஃப்ரெண்ட் வச்சுருந்த மீட் தான், ஓகேவா? அப்போ கம்முக்கு ரொம்ப க்ளோஸ்டு பர்சன் வச்சுருந்த மீட் தான், வெளியில் உள்ள யூடியூப் சேனலும் அந்த மாதிரி வச்சது கிடையாது. கம்முக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கவங்க வச்ச மீட் தான். அவங்க வந்து எனக்குமே க்ளோஸ், அதனால தான் நான் போயிருந்தேன். அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 2 பேரும் 2 சைடில் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒன்றா போகணுன்னு தான் இல்லை, ஒரு சைடில் போய் அவங்க ரீச் ஆகட்டும் சரிங்களா? 2 பேருக்கும் ப்ரே பண்ணுங்கள், 2 பேரும் நல்லபடியாக போட்டும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து போகணுன்னு ஆசைப்படுறது கரெக்டு தான். அவங்க 2 போய் சேர்ந்து போனாலும் நல்லா தான் இருக்கும். பிரிஞ்சு போகிறதே நீங்கள் பார்த்து அது எப்படி சொல்லுங்கள், ஹாப்பி ஆகிக்கோங்க, இதுவுமே நல்லது தான் அப்படி சொல்லிட்டு அதையுமே லைக் பண்ணுங்கள். அவங்க போகிற இடத்துல இவங்க வரல, இவங்க போகிற இடத்துல அவங்க வரல அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க சரிங்களா? நிறைய பேர் இதுதான் கேட்டிருந்தீங்க, பார்வை கூப்பிடலன்னு சொல்லிட்டு. இது கம்முவோட ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணது, ஸோ அவங்கள இன்வைட் பண்ணல. கம்முவை தான் கூப்பிட்ருந்தாங்க, பார்வை இன்வைட் பண்ணலை. கம்முவும் போத்தன் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அரோரா ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப். அரோராக்கு இன்னும் அரோரா மறக்க முடியல யாராலையும். அரோரா பற்றி கம்ரு என்ன சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்களோ அதே தான் கம்ரு சொன்னார். அது வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் எப்படி பேசுகிறீங்க, அரோரானா உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, இதே மாதிரி தான் கம்மு பேசினார், ஓகேவா? நான் வேர்ட்ஸால் சொல்ல விரும்பலைங்க. அவங்க அரோராவும் அவங்களோட வேலை போயிட்டுருக்காங்க, அவங்க அப்படியே போட்டு நம்ம ஏன் யாரை பற்றி பேசணும்? பிக் பாஸில் இருந்தப்போ அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அரோராவை. ஆனால் அரோராவை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே தான் கம்மு சொன்னார், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அரோராவோட பேசிட்டாரு, அரோராவோட ஃப்ரெண்டாக இருக்காருலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவரும் நினைக்கிறாரு. ஸோ அரோரா வந்து டீலில் விட்டுருங்க, அரோரா நம்மளுக்கு வேண்டாம். அரோரா அவங்க படிக்க போகிறாங்க, போலாண்டில் போய் நர்சிங் படிக்க போகிறாங்க. ஸோ அவங்க நல்லபடியாக போய் படிச்சுட்டு வரட்டும், அவங்களும் லைஃப்பில் ஜெயிக்கட்டும். அவங்கள விட்டுருங்க, அரோராவே விட்டுருங்க. அரோராட்ட கம்மு பேசலை, அரோரா கிட்டே கம்மு பேசலை, போதுமா? அரோராவோட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். அரோரா கிட்டே கம்மு பேசலை. ஐ எம் ஏ பேஷண்ட், ஐ எம் ஏ ஹாப்பி. பேஷண்ட்னா நூறு ஷியாமினா திவ்யா வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே தாங்க கம்முமே இருக்காங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இல்லைங்க கம்மு. நீங்கள் ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு போனதை வச்சு மட்டும் நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணாதீங்க எந்த விஷயமும். அது ஒரு ஷோவாக நினச்சிக்கோங்க. அரோரா இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல். இந்த விஷயத்த நாங்கள் நேற்று பேசினோம், சொல்ல முடியலங்க எதுவுமே டீட்டெயிலாக. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மலாம் என்ன பேசுகிறோமோ அதே தான் கம்மு பேசுகிறாங்க, ஓகேவா? நீங்களாம் என்ன கிண்டல் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் மைண்டில் அவங்கள என்ன வேர்டு யூஸ் பண்ணி சொல்கிறீங்களோ அதே வேர்ட்ஸ் தான் கம்முவோட வேலைன்னு வந்துச்சு. ஸோ அரோரா வேணாம், அரோரா விட்டுருங்க. அரோரா பாவம் நல்லா இருந்துட்டு போட்டும், அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும். பாரு கம்பு தனியாகவே நடிக்கட்டும், இந்த குட்ஸ்பா கேரியர் ஓகே, தனியாக நடிக்கட்டும், சேர்ந்து நடித்தாலும் ஓகே, தனியாக அப்படி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அவங்க சேர்ந்து இருந்தாலும் ஓகே, தனியாக நடித்தாலும் ஓகே, 2 பேரும் கெரியரில் வின் பண்ணணும்னு மட்டும் நினைங்க, ஓகேவா? பார்வை கேரி த ஷோ. ஆமாம், உண்மையாக அதுதான் உண்மை. 2 பேரும் சேர்ந்தா ஷோ வந்துட்டு நல்லா ரீச் ஆச்சு. நான்லாம் அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஷோவே பார்க்க முடியலங்க என்னாலலாம். என்ன இருக்குங்க அதில் பார்க்குறதுக்கு? அந்த ஷோவில் நான் 24/7 லைவுமே பார்ப்பேங்க. கம்மு தூங்குற வரைக்கும் நான் முடிச்சுட்டு உட்காந்துருப்பேங்க. 4 மணி ஆனால் கூட நான் முடிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருந்த டைமில் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனதையும் என்ன பார்க்குறதுனே தெரில பிக் பாஸில் வந்துட்டு. அதோடு அப்படியே டல்லாகிடுச்சு. அதோட நான் அதுக்கப்புறம் பார்க்குறதும் கிடையாது, நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஃபைனலில் 1 வீக் கழித்து கம்மு வந்து ஆவடியில் ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கல்ல,
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலே ஆச்சு. அப்பாடி கம்மு வந்துட்டு நல்லா இருக்காங்க. என்ன ஆனாங்களே தெரிலங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. எந்த சோஷியல் மீடியாலையுமே ஆக்டிவில் இல்லை. யாரை காண்டாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன எப்படி இருக்காங்க, ஓகே தானா, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரே பண்ணிட்டே இருந்தேன், கம்மு நல்லபடியாக மூவ் ஆன் ஆகி வெளியே வரணும். இதெல்லாம் நான் வந்து கனவுங்க எனக்கு. அந்த ஃபேன்ஸ் மீட் வந்து வைப்பாங்களா, இல்லை அவர் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஈவெண்ட் போனது, கலாப்க்கு போகிறது, இதெல்லாம் நடக்குமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் டைம் அப்போல்லாம். இதெல்லாம் அவங்க பண்ணணும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க போகணும், காலேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் அவங்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களுக்கு அவ்வளோதானா, கெரியரே முடிஞ்சிருச்சா. எனக்கு வந்து தெரியாதுங்க, ரெட் கார்டுனா என்னதுன்னே தெரியாதுங்க. கொடுக்கும்போது தாங்க தெரியும். ரெட் கார்டு கொடுத்தா, நான் யூடியூப்ஸில் தான் பார்த்தேன், நிறைய ரிவ்யூவர்ஸ் சொன்னாங்க ரெட் கார்டு கொடுத்தா அவ்வளோதான், அவங்க கெரியரே காலி, இனிமேல் அவங்க எந்த மூவிஸ் நடிக்க முடியாது, எந்த ஷோலையும் வர முடியாது. அதெல்லாம் ஒரு ரிவ்யூவர்லாம் சொல்லியிருந்தாருங்க. நான் அந்த ரிவ்யூவை தெரியாமல் பார்த்துட்டேன். நான் ஒரு டிப்ரெஷனில் அவர் போயிட்டாருன்னு இருக்கும்போது, சரி ரெட் கார்டுனா என்னன்னு தெரியலை, என்ன சொல்கிறாரு கேட்போன்ட்டு அந்த கேவலமான ரிவ்யூவை பார்த்துட்டேன். அந்த ரிவ்யூவில் அவங்க 2 பேரையும் அசிங்கமாக பேசுகிறாரு. அந்த சாண்ட்ரா சொன்ன வேர்டை யூஸ் பண்ணி பேசுகிறாரு. பேசிவிட்டு என்ன சொல்லிட்டாரு, கம்மு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க, இனிமேல் அவர் எந்த மூவிலையும் நடிக்க முடியாது, சீரியல்லையும் அவர் வர முடியாது, இதுக்கப்புறம் அவர் ஐடிக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது. அப்படியே போனாலும் அங்கே இயர் கேப் இருக்குது, வருஷம் நிறையா கேப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேயே சேர்க்க மாட்டாங்க. இனிமேல் அவர் என்ன தான் பண்ண போகிறாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வேர்டு அப்படியே மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, அவர் சொன்னது நம்பி தொலைஞ்சிங்க நான். ஐயோ இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் 1 வீக் கழிச்சு இந்த ஆவடி ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கள்ல, வச்சப்போ அவங்க அன்றைக்கி சண்டே நைட்டு வச்சாங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, மாதிரி மீட் அண்ட் கிரீட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஆவடி தூரம் தான், சரி போக முடியலை என்னால். அன்றைக்கி சண்டே வரையா, சண்டேனாலே வீட்டில் ஹெவி ஒர்க் இருக்குமா, அதனால் போக முடியலை. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்ம கம்மு பார்த்துருக்கலாமே, அவங்க போயிட்டு இனிமேல் எப்படி பார்க்க போகிறோன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பிபி ஃபைனல் வச்சாங்க. அந்த 2 வீக்கும் பிக் பாஸில் ஒன்றுமே இல்லை. அத்தனை பேர் இருக்காங்க பிக் பாஸில், வெளியே போனவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் என்னப்பா என்ன இருக்குன்னே தெரில, அதில் பார்க்கவே முடியலங்க. அந்த பிக் பாஸ் வந்துட்டு அந்த 2 வீக்ஸாக அந்த ஸ்பேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கம்மு பாரு இருந்த பிளேஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்களே, அவங்களும் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். அது மாதிரி ரொம்பவே நான் அழுதுருக்கேன் அதெல்லாம் பார்த்து. லாஸ்ட்டு கூட பிக் பாஸ் கடைசியாக எல்லாருக்கிட்டே பேசி வெளியே அனுப்புவார்ல, ஒருத்தவங்க நேமாக சொல்லிவிட்டு, அப்போ லாஸ்ட்டு பாரு கம்ருதின்னு சொல்லும் போதெல்லாம் நான் அழுதுட்டேன். அவங்க நேம்லாம் சொன்னோனையும் இவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களும் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். பாருலாம் இருந்தால் எவ்வளோ எப்படி சொல்ல, அந்த இடமே அந்த வைப்பாக இருந்திருக்குமே. எப்படிலாம் அந்த ஷோ வந்து போயிருக்கும் அந்த 2 வீக்ஸ், அந்த லாஸ்ட் அந்த எப்படி சொல்ல, அந்த செலிப்ரேஷன் வீக்கில் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக போயிருக்கும். அது இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு கம்ருதீனை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அப்படி ஃபைனலுக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பாரு வரலன்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அப்போல்லாம் வந்துட்டு நான் ஒரு எடிட்டர் கிடையாதுங்க, நான் உங்களை மாதிரி நானும் ஒரு பார்த்துட்டு தான் இருப்பேன் எல்லாரோடது, எங்கே என்ன நடக்குது, யார் ஏதாச்சும் போடுவாங்களான்னு சொல்லிட்டு அப்டேட் தான் தேடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பார்த்தப்ப தான் வந்துட்டு பாருவை கூப்பிட்டாங்க, பாரு வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு அப்புறம் பாரு வர மாட்டாங்க, கமருதீன் மட்டும் தான் வருவாங்க பார்த்தேன். அப்புறம் ஷோ பார்த்தப்ப தான் தெரியும் பாருவும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேர் வந்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஃபைனல் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் டைட்டில் வின்னர் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க ஆகலைன்றது கஷ்டமாக தானே இருக்கும். கானா வினோத் இருந்தால் கானா வினோத் வின் பண்ணியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், கானா வினோத் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவரும் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார். இவங்களும் இல்லை, என்னடா டைட்டில் இப்படி இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க டைட்டில் வாங்காமல் போனது, நம்மளுக்கு பிடிச்சவங்க வாங்காமல் போனது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பிக் பாஸு அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து பிக் பாஸ்லேருந்து விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க.
கேட்குதா? சாரிப்பா, இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ். எங்கள் வீட்டில் சொன்னேன் இல்லை, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க அப்படி தான் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் பிக் பாஸ்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் என்னடா லைஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் 4 டேஸில் கானா வினோத் மீட் வச்சாங்க. அதுக்கு போயிட்டு வந்தேன். கம்மு வருவாங்க, பட் அதுக்கு வரல. அதுக்கு அடுத்த நாளே கம்முக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க. அப்போ போய் தான் கம்மு வந்து எனக்கு தெரியும். டேரெக்டாக பார்த்து பேச முடிஞ்சிச்சு. நான் இன்ஸ்டாலேயுமே கம்முக்கிட்ட பேசுவேன். அதில் கொஞ்சம் எப்படி சொல்ல, கம்முவோட கொஞ்சம் கான்டாக்ட் வந்துச்சு. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். Yesterday prayer is a prayer. What prayer? Yesterday prayer was... ஓகே. ஆமாம். எஸ்டர்டே ப்ரேயர் பண்ணுறது தான் இன்றைக்கி நடக்குன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆன்சர் அவர் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். சேல்ரி கொடுத்தாங்களா? எனக்கு வந்து அது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. சேல்ரி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. சப்போஸ் கொடுக்காமல் கொடுத்துருந்தா கூட நியூஸ் வந்திருக்கும். கொடுத்த மாதிரியே அவங்க ஃபேஸ் காமிச்சிக்கலையா? சரி, நம்மளும் கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற நான் கேட்கலைங்க. அந்த சேலரி விஷயத்துக்கு மட்டும் நான் கேட்கல. யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் லங் டிசீஸா? என்ன பேசுகிறீங்க பார்கவி? ஐ எம் ஃபாஸ்டிங். நாளைக்கு ஃபேன்ஸ் மீட் போகிறீங்களா? நாளைக்கு என்னடா ஃபேன்ஸ் மீட்டு? பாரு பற்றி என்ன அப்டேட்? நான் பாரு பற்றி ஆல்ரெடி கம்முக்கிட்ட கேட்டிருக்கேங்க. நான் பாருக்கிட்ட பேசுவீங்களா சொல்லிட்டு. பாருக்கிட்ட கம்மு பேசிட்டு தாங்க இருக்காங்க. நீங்கள் ஏங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க? 2 பேர் பேசுகிறாங்களா இல்லையா, பேசுனாங்களே? அவங்க 2 பேருக்கும் ஒரு வே கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக, அதாவது யூனிவர்சல் ட்ரூத் நான் சொல்கிறேன். 2 பேருமே இப்போ ஓகே தான். அவங்களோட எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க நல்லபடியாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் அவங்க கெரியரை பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் அந்த கெரியரில் அவங்க நினச்சதை வந்துட்டு சீக்கிரமாக அவங்க அடையணும். அதுக்கு ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லைஃப்லேயே வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு லைஃப், இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் தாண்டி கடவுள் வந்துட்டு பாருக்கு கம்முக்கு பாரு தான் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாருன்னா அது உலகமே தடுத்தாலும் நடக்கும். கம்ருதீனுக்கு பாரு தான் பார்வை தான் கல்யாணம் பண்ணுவார். ஆனால் இல்லைன்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தானே ஆகணும், சரிங்களா? எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு விதியாக பாருங்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு. எல்லாருக்கும் ஆசை தான். எனக்குமே அவங்க 2 பேரும் சேரணும் தான் ஆசை. சேர்ந்தா ஓகே தான். ஆப்போசிட்டாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? பார்வை பற்றி இதுதான். 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையே இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது நல்லபடியாகவே முடியணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த பெஸ்ட் கார் டு பை? நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லை யாருக்கு சொல்கிறீங்க? எஸ்டர்டே மீலா? சாப்பிட்டதாங்க. அது நிறைய டிஷ் இருந்துச்சுங்க. நான்லாம் எனக்கு கம்மு பார்த்தனே பசியே போயிடுச்சு. நான் சாப்பிடவே இல்லை எதுவுமே வந்துட்டு. நாங்கள் இஃப்தாருக்கு நார்மலாக வந்துட்டு டேட்ஸு, இந்த நோம்பு கஞ்சிலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு, ஜூஸு. அதுக்கப்புறம் மந்தி, பிரியாணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். பார்வை பற்றி என்ன சொன்ன? அதான் நான் பார்வை கூட எப்படி சொல்ல, ஒருத்தவங்க ஹேட்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்றப்ப கூட கம்மு என்ன சொன்னாங்கன்னா, பாருக்கிட்ட பேசி பாருங்கள், அவங்க வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. மற்றபடி அவங்கள எதுவும் நெகட்டிவால் எதுவுமே சொல்ல, பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. பார்வை பற்றி தப்பாக பேசினவங்க கூட திட்ட தான் செஞ்சார், ஓகேவா? அவரை பற்றி தெரிஞ்சது தான். அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு பாண்டில் தான் போயிட்டுருக்காங்க. பிபி கொண்டாட்ட வருவாங்களா? அது என்னன்னு தெரிலம்மா. டுமாரோ சம் ஈவெண்ட் இஸ் தர். எதுவும் ஈவெண்ட் இருக்கா? எனக்கு தெரியாமல் இல்லையேங்க. என்ன ஈவெண்ட் இருக்குது? சில பேரோட மெசேஜ் என்னால் ரீட் பண்ண முடியலை. ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஹாய் போட். கமருதீன் அண்ணா ஃபாஸ்டிங் இருக்காங்க. கமருதீன் அண்ணா ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஆமாம், எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வாய் சும்மா இருக்காது. நானும் மதுரைக்கார பொண்ணு தான், சரிங்களா? எனக்கு இந்த தப்பாக பேசுகிறது இதெல்லாம் பேசிடுவேன், நல்லாவே பதிலுக்கு பேசிடுவேன். பார்த்துட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். என்னால் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சைலண்டாக ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ரிப்ளை பண்ணிடுவேன். சரி, எதுக்கு இவங்களோட நம்ம டைம் எதுக்கு அவங்ககிட்ட வேஸ்ட் பண்ணணும்? எப்படினாலும் புரிய போகிறது கிடையாது அவங்களுக்கு. எதுக்கு தேவையில்லாம் வேஸ்ட் பண்ணால் நான் டெலிட் பண்ணி விட்டேன். அதை எதுக்கு எல்லோரும் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். அவங்களும் அதான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நடக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். ஏன் ஃபைனலுக்கு
அது அது எப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சேலரி மேட்டர்னா நான் கேட்கலைங்க. நான் வேணா வேறு யார்ட்டையாச்சும் கேட்டுட்டு நான் இன்னொரு லைவில் வரும்போது சொல்கிறேன். எனக்கு ஆனால் கம்முக்கிட்ட டேரெக்டாக கேட்க முடியல. சேலரி கொடுத்தாங்களா அந்த மாதிரிலாம் என்னால் கேட்க முடியல. நியூஸ் சேனலில் சேலரி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா? எனக்கு ஆனால் சீரியஸாக கொடுத்துருப்பாங்க போல். நான் கேட்கலைங்க. நான் பர்சனலாக கேட்கல. எனக்கு தெரியலை. எனக்கு கேட்குறதுக்கு இந்த மாதிரி தான். ஒருவேளை கொடுக்காமல் இருந்திருந்தா அவங்க ஃபீல் பண்ணுறதுலாம் எனக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும்ல. அதனால நான் கேட்கல. ஆல்ரெடி ஒன்று கேட்டப்போ அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்களா. அந்த இதுதான் அந்த கடந்து வந்த பாதை ஸ்டோரி தான். அது வந்துட்டு அந்த அப்பா இல்லாமல் இது பண்ணதை சொன்னப்போ வந்துட்டு அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கம்மும் சொன்னப்போ அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆச்சா. அதுவே எனக்கு அழுகு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்கவே இல்லை. ஆமாம், ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் லைக். நானும் கம்முக்கிட்ட அதான் சொல்லியிருக்கேன். உங்களோட பர்சனல் லைஃபை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் கெரியரை நல்லபடியாக பாருங்கள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐபாக்கோ ஐஸ்கிரீம் நிறைய கமெண்ட் வருது. என்னங்க சொல்கிறீங்க ஐபாக்கோ ஐஸ்கிரீம்? அரோரா பற்றி நான் சொல்லிட்டேன். ஐபாக்கோ ஐஸ்கிரீமில் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே அரோராக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஐபாக்கோ ஐஸ்கிரீம் அரோராவெல்லாம் விட்டுருங்க. ஐபாக்கோ ஐஸ்கிரீம் பார்க்கும்போதெல்லாம் அரோரா ஞாபகம் தான் வருது. அப்துல் அண்ணாவை தெரியுமா உங்களுக்கு? சிவதவசி அப்துல் அண்ணா என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்துல் ப்ரோ வந்துட்டு அவங்களோட விதத்தில் போயிட்டுருக்காங்க. அதுக்குன்னு அப்துல் ப்ரோவா தப்பு அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ நம்ம சப்போர்ட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் மீட்லாம் வேணாம். ஆல்ரெடி ட்ரோல் பண்ணுறாங்க செல்ஃப் டப்பான. ஆமாங்க, அதுவும் நான் அதுவுமே எனக்கும் தோணுச்சு. இப்படி ரொம்ப சீப்பாகிடும்ல அடிக்கடி நம்ம ஃபேன்ஸை மீட் பண்ணுறோம் அப்படின்ற போது. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஆசைங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி அவருக்கு ஆசை. பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. பேசுனதை பேசுங்க ப்ளீஸ். அதான் இதெல்லாம் தான் கேட்டோம். அந்த பிக் பாஸ் ரோலில் அந்த உள்ளே நடந்த ஃபன்ஸ்லாம் சொன்னாங்க. உள்ளே வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பிக் பாஸோட சவுண்டெல்லாம் கேட்க வந்துட்டு எப்படி சொல்லலாம், வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்ல, ஒரு மாதிரி சவுண்டு அதிகமாக கேட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு பாரு பற்றி நாங்கள் ரொம்ப கேட்டுக்கல. பாரு பற்றி நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அதனால் நான் பாரு பற்றி கேட்கல அவ்வளோவா. நான் ஆல்ரெடி அடிக்கடி கேட்க முடியாதுங்கள ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், டீட்டெயிலாகவே நான் கேட்டிருக்கேன். அப்படின்றப்ப திரும்பி அதே விஷயத்த கேட்டால் அவங்க ஏதாச்சும் ஹர்ட் அவங்க சொல்லிட்டு நான் அதை கேட்கல. ஐ எம் சாரி ஹீஸ் ஓகே சிஸ். எதுக்குமா சாரி சொல்கிறீங்க? காலேஜ் இயர்ஸில் அட்டன் பண்ணால் ஃபேன்ஸ் நிற்பாங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் பண்ணலாம் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்கிறோம் அவங்க கம்முக்கிட்டு நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கமெண்ட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க சொல்லதாங்க செய்வாங்க. நம்மளோட இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு போட்டுங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நல்லபடியாக இருக்கட்டும், அவ்வளோதான். பாரு ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அப்துல் ப்ரோக்கு இங்கேயும் ஹேட்டர்ஸ் இருக்கீங்களா? இப்போலாம் இனிமேலாம் பண்ண மாட்டாங்க, விட்டாச்சு, அவ்வளோதான். வி ஆல்வேஸ் ப்ரே ஃபார் தட். கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். கம்முக்கிட்ட சொல்லுங்கள் அக்கா, பிக் ஃபேன். ராஜலக்ஷ்மி கண்டிப்பாக சொல்கிறேம்மா. நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன்னா சொல்கிறேன், ஓகேவா? வினோத் இஸ் எ குட் ஃப்ரெண்ட். ஆமாம், வினோத் உண்மையிலே குட் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னேன் இல்லைங்க, நான் ஆல்ரெடி இப்போ இல்லை, நான் ஆல்ரெடி நான் கால் அந்த மாதிரி நான் பேசியிருக்கும் போது நான் கேட்டிருக்கேன் பாரு ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்த புதுசில் வந்து தெரியாதுல்ல, அவங்க வந்து பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்போ கேட்டப்போ வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க வந்துட்டு பேசாமலாம் இல்லை, கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக போயிட்டு தாங்க இருக்குது. அது வந்துட்டு எப்படி சொல்ல, அதை வந்துட்டு சோஷியல் மீடியாக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க 2 பேரும் கனெக்டடில் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பாண்டு போயிட்டு தான் இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குது அவங்களோட லைஃப் வந்துட்டு. ஏற்கனவே கேட்டது இதுதான், சரிங்களா? இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். பாசிட்டிவான விஷயம் தான், நெகட்டிவ் கிடையாது. ஐபாக் ஐஸ்கிரீம் பார்க் வாங்கி தர சொல்லுங்கள். அதை நாங்கள் ஃபேன்ஸ். ஐபாக் ஐஸ்கிரீம் பார்க் வாங்கி சொல்ல தருமா? சரி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். சிஸ் ப்ளீஸ் டெல் அபவுட் த லவ் அப்டேட். அதாங்க பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுவாங்கங்க, சீக்கிரமாக சொல்லுவாங்க, நல்ல நியூஸ் சொல்லுவாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுங்க. கேட்டிங்களா? அது பற்றி முன்னாடி என்ன அதான் நான் கேட்டேன், பாருக்கிட்ட பேசுனீங்களா ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி? ஏன்னா அவங்க ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போலாம் இல்லை, அவங்க கரெக்டாக தான் புரிஞ்சுருக்காங்க பாருவை. அதான் சொல்கிறேன்ல, சம் பேட் கமெண்ட்ஸ் போனப்போ கூட அதை அவங்க இதை தான் சொன்னாங்க. அவங்கள போய் பாருக்கிட்ட பேச சொல்லுங்கள், அவங்களோட கேரக்டர் அப்போ தான் தெரியும், அவங்க ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நெகட்டிவாக எதுவுமே கிடையாதுங்க. பாருக்கும் கம்முக்கும் நல்லா நெகட்டிவ் எதுவுமே இது வரைக்கும் கிடையாது நான் கேட்ட வரைக்கும். வினோத் பாரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க வந்து நார்மலாக பேசிக்கிறாங்க அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸ்டாக அந்த மாதிரிலாம் அவங்கவுங்க கெரியரை பார்த்துட்ருக்காங்க. அவங்கவுங்க பேசுகிறதுக்கெலாம் டைம் இருக்காதுல்ல. அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க. கம்மு மூவி அப்டேட் சீக்கிரமாக நானே என் வாயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கம்முவோட மூவி அப்டேட்க்கு. நான் வந்துட்டு ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு எடிட்டரோ எதுவுமே நான் கிடையாதுங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கு போய் தான் நான் வீடியோவே நான் போட்டேன். நான் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த ஹாப்பினஸ்ஸை எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு தான் போட்டேன். வீடியோ ரீச் ஆகிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நிறைய பேர் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியலை. சில விஷயங்கள்லாம் நான் வந்து ரொம்பவே கனெக்டடாக இருக்கிறனால சீக்கிரமாகவே எனக்கு வந்துடுமா. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் நான் கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த பேஜில் நான் அப்படியே போட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி என்னோடய கேட் வீடியோ தான் நான் போட்டுட்ருப்பேன். மற்றபடி நான் ஃபேன் பேஜாவோ எதுவாகவோ நான் ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. என் கேட் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட் போயிட்டு வந்தனால அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ கம்முவோட சேனலாக போயிட்டுருக்கு. நாங்கள் சொல்லியிருக்கோண்டா மூவி வந்துட்டு இந்த டானு சம்திங் நிறைய பேர் சொன்னாங்க. சில படம்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது பர்சனலாக எந்த படமும். டியூடு இந்த மாதிரி படம் சொன்னாங்க. டாடா, அர்ஜுன் ரெட்டி, அதெல்லாம் அர்ஜுன் ரெட்டிலாம் நாங்களும் வேண்டாம்னு சொன்னோம். இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்ல யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி ஃபேமிலி மூவி மாதிரி தான் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களுமே அது ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து தான் பண்ணுவாங்க. நான் தாங்க இன்னும் பாருக்கிட்ட பேசவே இல்லை. எனக்கும் நான் பாருக்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கான, பட் நான் இன்னும் பேசலை. கண்டிப்பாக பேச ஒரு நாள் பாருக்கிட்ட. பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் யூ. எனக்கு பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லையா? ஆஃப்டர் த ரெட் கார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் நாட் பி ஏபிள் டு சி யூ. ஆமாங்க, அக்கா பாருக்கிட்ட பேசு. இவங்களோட அக்கா பாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்குறீங்களா? இதுக்கு நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? இப்போ ஃபேமிலிக்குள்ளெல்லாம் இன்னும் போகலைங்க. இவங்க 2 பேர் தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வரைக்கும்லாம் இன்னும் போய் அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே இன்னும் வரலை. அது வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்கா திவ்யா கொஞ்சம் ஆட்டிடியூட்க்கா ஒரு டைம். ஐயோ ஆமாப்பா, அப்படி திவ்யா வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய அப்பா பர்சனலாக என்னோடய அப்பா வந்துட்டு டிரைவர், சரிங்களா? நேற்று இல்லை முந்தா நேற்றுக்காம ஃபேன்ஸ் மீட்டுக்கு நாள் அப்பாவுக்கு கூட திவ்யா வந்துட்டு ஒரு இதுக்கு போயிருக்காங்க. எப்படி சொல்ல, அந்த கொலாபரேஷன் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. என் அப்பா டிரைவர்னால கார் ஓட்டுறாங்க. ஸோ திவ்யா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்பா வந்துட்டு என் அப்பா வந்துட்டு நான் பார்த்துருக்க மாட்டீங்க சொல்கிறேன். அப்பா வந்துட்டு ரொம்ப வயசானவங்களாம் கிடையாது. ஒரு 45 தான் எங்கள் டேடியோட ஏஜ் வந்துட்டு. அவங்க வந்துட்டு பார்த்துட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்களாம், ஏன் வயசானவங்களாம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசானவங்கன்னா எங்கள் வயசானவங்களாம் கார் ஓட்ட மாட்டாங்களாங்க. அவங்களோட போனால் என்னங்க, என்ன பிரச்சனைங்க நீங்களே சொல்லுங்கள். வயசானவங்க கூடலாம் யாரும் போக முடியாதா காரில்? இவங்க வயசானவங்களை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு யாரோ சம்திங் 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு அப்புறம் நான் நினச்சேன், டைட்டில் வின்னரானால இவ்வளோ ஆட்டிடியூடா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன் வயசானவங்களாம் கார் ஓட்ட தானே? ஏன் அப்போ வயசானவங்க இல்லை, அவங்க சொன்னதுக்கு நான் சொல்கிறேன் இருக்க தானே சார். வாட் ஹேப்பன் டு யுவர் கேட்ஸ்? அவங்க என் கேட் இறந்துருச்சுமா. என் கேட் வந்துட்டு ரொம்ப பாசமாக வளர்த்த கேட்டு, 1.5 வருஷமாக வளர்த்தேன். அது நாட்டு பூனை தான், பட் வந்துட்டு பெர்ஷியன் மாதிரி அது எங்கேயுமே போகாது, என் கூடையே தான் இருக்கும். வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க என் வீட்டில் என் கூடையே தான் இருப்பாங்க. ரொம்ப கனெக்டடாக வளர்த்து அதுக்கு கொஞ்சம் முடியாமல் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப வீக் ஆகிட்டு அப்படியே இறந்துட்டாங்கம்மா அவங்க. எனக்கு அதை பேசினா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு நான் இப்போ இன்னொரு கேட்டு தான் தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாக இன்னொன்று வாங்கணும். அது இல்லாமல் இருக்க முடியல கேட்டு இல்லாமல். இவங்க சிஸ்டர் பாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னா கிடையாது, இனிமேல் பேசுனா பேசலாம். இப்போ வரைக்கும் பேசலை, ஓகேவா? டிபி கொண்டாட்டம் எப்போன்னு தெரிலன்னு தாங்க சொன்னாங்க. கேட்டேன்னா தெரிலன்னு தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நேற்று கம்முவோட போன மீட் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வரல, 3 மணி வரை முடிச்சு தான் இருந்தேன். என்னோடய வீடியோஸ்லாம் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் சாரி சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது, நடக்கணுன்ற நடந்தானங்க ஆகும். அந்த கேட்டை ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப குழந்த மாதிரி வளர்த்துட்டு இதானோடனே அது ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியலை, கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு கேட் வாங்கி வளர்க்கறதுனால பயமாக இருக்குது, திருப்பி இதே மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் நார்மலாக ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கம்மு நல்லா இருக்கா ரசிப்பாக இருக்கும். கம்மு நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருக்காங்க கம்மு வந்துட்டு. இன்னும் அவங்க நல்லாவே இருக்கும், கடைசி வரைக்கும் அவங்க நல்லாவே இருக்கட்டும், ஓகேவா?
ஜெசிமா தாரிக்கு என்ன மெசேஜ் பண்ணுறீங்க? எனக்கு ஹைடாய் வருது. ஷார்ட்டில் அது பாரு பேக்கா எந்த இதுங்க? எந்த ஷார்ட்டில் கேட்குறீங்க? குமார் தேவி ஷார்ட்டில் அது பாரு பேக்கான்னு கேட்குறீங்களே, எந்த ஷார்ட்லன்னு தெரியலையே. இந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த இது சொல்கிறீங்களா? தெரியல எங்க அது என்ன சொல்லிட்டு நான் கவனிக்கலையே. தௌஃபிக் கேட் வாங்கி கொடுங்கங்க. தௌஃபிக் வந்து என் தம்பி தான். 2 பேரும் லவ் பண்ணுறாங்க தானே. லவ் பண்ணுறாங்க தாங்க, நம்ம வச்சுக்கோங்க. அவங்க லவ் பண்ணுறாங்க தாங்க. ஐ எம் லிட்டில் பிட் டயர்டு. ஓகே, ஐ எம் நாட் அ திவ்யா. ஃபேன்ஸ் மீட்லாம் வேணாம், நீ கெரியரில். ஆமாங்க, அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நல்லா எப்படி சொல்ல, நல்லா ஹிட் ஆகிற மாதிரி ஒரு மூவி கிடைக்கணும். ஒரு படம் பண்ணியிருந்தாலும் தரமாக பண்ணணும். அவங்களோட நேம் எல்லாம் மூவ் ஆகிறவன் இப்படி சொல்ல கலந்து போகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும். இப்போ போட்டிருக்க ஷார்ட்லேயே நான் கவனிக்கலைங்க அந்த பேக்லாம் வந்துட்டு. திவ்யா எஸ்ட் நைட் நேஹா அண்ட் அர்ஷிதாவோட போயிருக்காங்க ஆமாங்க, அவங்க தான் எல்லாருமே தான் அப்பா கூட போயிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சொல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா எப்படி சொல்ல நல்லா ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துட்டுலாம் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பிக் பாஸில் போடல, எல்லாமே ஆக்டிங் தாங்க அவங்க பண்ணதெல்லாம். நான் கூட ஏதோ கொஞ்சம் நம்பினேன். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சுயரூபமே தெரியுது. ஆமாம், போட்டிருந்தாங்க கொடைக்கானல் ஷார்ட்ஸ் இன்றைக்கி தான் போட்டிருந்தாங்க. கும்மா தான் நான் போட்டிருந்தேனே. ஆமாம், ஃபேன்ஸ் மீட்லாம் வேணாம் சொல்லுமா. இனிமேல் வைக்கிற மாதிரி தெரியலை. மேபி சான்ஸ் இல்லை வைக்கிறதுக்கு. வச்சா நான் சொல்கிறேன். திவ்யா ஒஸ்ட். ஆமாம் ஒஸ்ட், ரொம்பவே ஒஸ்ட் திவ்யா. பாரு பேக் வந்து எனக்கு தெரியலைங்க. பாரு பேக்கா என்னன்னுலாம் சொல்லிட்டேன். அப்படி நான் எப்படிங்க இப்போ கேட்க முடியும்? ஃபஸ்ட்டு பாரு பேக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்க எப்படி சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால கேட்க மாட்டேன் அந்த மாதிரிலாம். இல்லைங்க, சான்ஸ்லாம் ப்ராஜெக்ட்லாம் வரதான் செய்யுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்டேட் வரும். ஓகேவா? இது மட்டும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்டேட் கொடுப்பாங்க. பாருக்கு ரோல் இருக்குமா சிஸ் கமல் மூவியில்? அது தெரிலையேங்க. யார் எப்படி டேரக்டர் வர போகிறாங்க, எப்படி என்ன மூவி, அதெல்லாம் இனிமேல் தானே தெரியும். மகாநதி சீரியலில் வரமாட்டாங்க. மகாநதி சீரியலில் கண்டிப்பாக கம்மு வரவே மாட்டாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிங்க. மகாநதி சீரியலில் கம்மு வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த கேரக்டர் தேவையில்லை போல். நான் சீரியல் பார்க்குறதில்ல, என்னன்னு சொல்லிட்டு தெரில. கேரக்டர் தேவையில்லை, ஸோ நான் போக மாட்டேம்மா. சப்போஸ் தேவைப்பட்டால் போவேன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நான் மூவியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹாய் அக்கா, நான் ஸ்ரீலங்கா கம்முவோட பெரிய ஃபேன். நைட்டில் கண்ணையும் கம்மு ட்ரீம்ஸ் தான் வருவார். கம்முக்க சொல்லுங்கள், நான் ஹாய் சொன்னேன் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஓகேம்மா, ஓகே. சாலிஹா அவங்க நேம் ஸ்ரீதரன் சாலிஹா. ஓகேம்மா, நான் சொல்கிறேன். நேற்று நான் வந்துட்டு இந்த கமெண்ட்லாம் நான் சொன்னேன் கம்முக்கிட்ட. நான் சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப் நான் வச்சுருக்கேன் ப்ரோ, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியும். ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவேன், நான் எடிட் பண்ணுறதெல்லாம் தெரியும். நான் சொல்லியிருக்கேன் கமெண்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் நீங்கள் சொன்னதும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நேம் தெரியாது இல்லைங்க யாருமே வந்துட்டு. எனக்கு இன்ஸ்டாவில் பேசுகிறவங்கள தெரியும் யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே யூடியூப்பில் இருக்கவங்களும் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு நேமாக அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கும். கமெண்ட் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நேம் திருப்பி பார்த்தா தான் அந்த நேமே ஞாபகம் வரும். ஐ மிஸ் குமரன் மகாநதி ஃபேன்ஸாக நீங்களா? ஓகே. மேட்ச் ஆஃப் த பேக் பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இன்னும் அந்த பார்வை கமரங்களுக்கு நம்ம ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஓயவே கூடாதுங்க. நம்மலாம் திவ்யாவுக்கு பண்ணாங்களே எவ்வளோ ஒர்க்கு, அவங்க பிபிக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ ஓட் கேட்டு எவ்வளோ வீடியோஸ் போச்சு. இப்போ எங்கெங்கே போனாங்க அவங்களாம்? திவ்யா இன்னும் தானே வெளியே போயிட்டுருக்காங்க. அந்த நியூஸ்லாம் வருதா வெளியே? அவ்வளோவா இல்லை. அவங்க போடுற ஸ்டோரியை போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே சொல்லிட்டு. இன்னும் எப்படி சொல்ல, நிறைய ஃபேன் பேஜஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சோ தெரில. நான் எதையுமே பார்க்கல, எனக்கு எந்த நியூஸுமே வரல. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில மற்ற யாருமே வந்துட்டு. சாண்ட்ராவும் ப்ரெசன்ட் தான் கொஞ்சம் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ கண்ணில் படுது. அது என்னன்னு எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம். அவங்க பேரே நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. வேறு எதுவுமே நாங்கள் பாரு பற்றி அங்கே பேசலைங்க. நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கிறது தான். சம் விஷயங்கள் அவங்க சேர்ந்து பண்ணியிருப்பாங்களே, அதாவது டாஸ்கில் அந்த மாதிரி ஜாலியாக தான் பேசிக்கிட்டோம், ரொம்ப சீரியஸெல்லாம் பேசல. வேப்பர் ப்ரோ இங்கே வந்துட்டீங்களா? வேப்பர் ப்ரோ வந்துட்டு கமு பாரோட பிக் ஃபேனு. நேற்று அவங்களுமே வந்திருந்தாங்க மீட்டுக்கு வந்துட்டு. ஆவடி மீட்டில் கூட இவர் தான் வந்து சொல்லியிருப்பார், பார்வை விட்டுறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பார். இவர் தான், அதில் தான் அவர் எனக்கு தெரியும்.
ஒரு ஆல்ரெடி உள்ள ஃபேன்ஸ் மீட்டுக்கும் வந்திருந்தாங்க, நேற்றுமே வந்திருந்தார் வேப்பர் ப்ரோ. அவங்களாம் பாருக்கமோட பிக் ஃபேன். ட்விட்டரில் வந்துட்டு ஒரு குரூப்பே இருக்காங்கங்க, அதுக்கெலாம் வந்துட்டு அவங்களாம் இன்ன வரைக்கும் எப்படி சொல்ல தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க பாரதின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஓயாமல் இருக்கிறாங்க ஃபேன். இதாங்க ஃபேன்ஸு. பிஆர் எவ்வளோ நாளுங்க இருப்பாங்க? அந்த அமௌண்ட் முடிகிற வரைக்கும் தான் இருப்பாங்க. என்னைய பிஆர்ன்னு சொல்கிறாங்க, என்னை பார்த்தா பிஆர் மாதிரியே இருக்குது. அதுவும் நான் கம்முவோட ரிலீஜியனுன்றதுனால கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நீங்கள் பிஆர் தான்ற மாதிரிக்க. பிஆர்னால் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. பிக் பாஸ் இந்த சீசன் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பிஆர்னால் என்னன்னு கூட தெரியாது. திவ்யாவோட விஷயத்தை வச்சு தான் பிஆர்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் லேர்னே பண்ணேன். அதில் என்னைய கம்முக்கு பிஆர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவாக பிடிச்ச ஒரு மேன்னா அது வந்து கம்மு தான். நான் எப்போயுமே இப்போ இல்லை எவ்வளோ நாள் ஆனாலுமே நான் கம்முக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். என் ஐடியில் எப்போயுமே நான் கம்முவோட அப்டேட் வந்து நான் கொடுக்க தான் செய்வேன். அது எப்போயுமே போய்கிட்டே தான் இருக்கும். என்ன பிஆர்ன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதுதான் ஆன்சர் வந்துட்டு. எனக்கு எந்த ஒரு சேலரியுமே கம்மு கொடுக்கலைங்க. என் நேம் கூட வந்துட்டு இப்போ தான் நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு என்னை யாருன்னு கூட தெரியாது. ஸ்பேசஸ் வேப்பிங். ஆமாம், வேப்பர் வந்துட்டு நல்லா ரேப் பண்ணிருக்காங்க ட்விட்டரில். எனக்கு ட்விட்டர் கூட தெரியாதுங்க. போன வீக் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன் ட்விட்டரே வந்துட்டு. அதோட செட்டிங்ஸ் கூட தெரியாது. இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ட்விட்டரே வந்துட்டு. அதில் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நான் ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருப்பேன். இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. ஐ லவ் யூ ஆல். லவ் யூ ப்ரோ வேப்பர் ப்ரோ. இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். பாரு கம்முக்கு எல்லாருமே இதே மாதிரியே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து ஓயவே கூடாது, ஓஞ்சிடக்கூடாது. இவங்களாம் பிஆர்லாம் ஓஞ்ச மாதிரி நம்ம ஓஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து இந்த சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துட்டே இருக்கணும். கம்ரு வினோத் பாரு வியானா அமித் பிக் கேளுங்க. பிக்கு அந்த மாதிரி சேர்த்து கேட்குறீங்களா? ஓகே. ஆனால் ஏதாச்சும் ஈவெண்ட்டு போனால் போடுவாங்க, பார்ப்போம் என்ன எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பாரு டாக் தானே? ஆமாங்க, அதில் வச்சுக்கிறது பாரு டாக் தான். எனக்கு தெரியாது, நிறைய பேர் சொன்னீங்க ட்ரிப்புன்றது ஏதோ பாரு டாகோட நேம், அந்த டாக் வந்து பாருவோட டாக் தான் சொல்லிட்டு. மேபி இருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கலாங்க. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் லைஃப், அதெல்லாம் நம்ம தலையிட முடியாது. ஜஸ்ட்டு நம்மளால் கேட்க முடிஞ்ச கொஸ்டின், நம்மளுக்கு எது தேவையோ அதானே கேட்க முடியும். ரொம்ப டீப்பாக நம்ம எந்த கொஸ்டினுமே யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது பொதுவாகவே. ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்டுக்கல. வியானா பற்றிக்கு வியானாலாம் கம்மு வந்துட்டு சப்போர்ட் தான். வியானா பற்றி நல்லா தான் சொன்னாங்க. அதாங்க நம்ம பாரு கம்ரு ஃபேனாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் கம்ருவும் நினைக்கிறாரு. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே அவர் நினைக்கவே இல்லை. நம்மளுக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கு பிடிக்கல தான், நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தான். ஓகேவா? இதில் எந்த டவுட்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மெயின் செட்டில் தான் கம்முமே இருக்காங்க. அவங்க எந்த கன்ஃபியூஷன்லேயோ இல்லை எந்த பாய்சன்கிட்டையோ பேசிட்டுலாம் கிடையாது. கம்மு ரொம்பவே கரெக்டாக போயிட்டுருக்காங்க. அப்படியே போகட்டும், எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் அதே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. வெரி லாயல். ஆமாங்க, ரொம்பவே லாயல் தான் நம்மளாம். பாரு கம்ரு தான். நெக்ஸ்ட்டு சீசன் கூட வந்துட்டு இதே மாதிரி ஒரு இதுதான் நம்மளுக்கு தேடும். நம்ம பாரு கம்ருலாம் பார்க்கவே தோணாது தானே. எனக்கு அந்த 2 வீக்கே பார்க்க முடியலை. அது மாதிரி தான் அடுத்த சீசனுமே வந்து யார் வந்தாலுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது பார்க்குறதுக்கு. ஐயோ கம்மு இல்லையே பாரு இல்லைன்ற மாதிரி தானே இருக்கும் நெக்ஸ்ட்டு சீசன் கூட. நான்லாம் பார்ப்பேன்னு என்னன்னு கூட தெரில. இதானே பார்த்த ஃபஸ்ட் சீசன் லாஸ்ட் சீசனுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான். எனக்கு தனியாக ஒருத்தவங்க இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணுதான், நீங்கள் கம்மு பிஆர் தானே, இன்னும் பிக் பாஸ் முடிஞ்சு இன்னமும் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நல்லா போய் பாருங்கள் என் ஐடியில். பிக் பாஸ் நடந்துட்டுருக்கும் போதெல்லாம் நான் எந்த கண்டென்ட்டுமே நான் போட்டிருக்க மாட்டேன். நான் தனியாக பர்சனலாக தான் சப்போர்ட் பண்ணிருந்தேனே தவிர எதுவுமே நான் சப்போர்ட்டை எடிட்டோ இல்லை எதுவுமே நான் போட்டது கிடையாது. நல்லா போய் என் ஐடியா ஒத்து பாருங்கள். நான் எந்த எடிட்டுமே நான் போட்டிருக்க மாட்டேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் ஐடியா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் ஏன்னா பிஆர் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க என்னை கேட்குறாரு ஒருத்தவர் வந்துட்டு. நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். நான் வந்துட்டு பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி இந்த அன்னோன் பர்சன்லாம் பேசுகிறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்க திட்டினா மட்டும்தான் நான் அழுவேனே தவிர இந்த யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு கொஸ்டின் கேட்குறதுலாம் நான் பயப்படவே மாட்டேன். ஸோ உங்கள் வேலையை பாருங்க. சரி, நான் வந்துட்டு பிஆராகவே இருந்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வலிக்குது? எனக்கு அவர் காசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நான் தானே வேலை பார்க்குறேன். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களோட டீல் எப்படியோ போயிட்டு போகுது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இது என்ன பிஆர் சரி, பிஆர்னால் எவ்வளோ நாளுங்க வேலை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? இந்த பார்த்த பிஆர்லாம் அவ்வளோதான். எங்கே போனாங்க பிஆர்லாம்? காணாமேங்க. இப்போது எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அமௌண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவங்களோட சேலரி முடிஞ்சிச்சு, அவங்க காணாமல் போயிட்டாங்க. நாங்கள் பிஆர் கிடையாது, நாங்களாம் ஒரிஜினல் ஃபேன்ஸு. நாங்கள் வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம். அதனால தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் கம்மு பாரு வந்துட்டு அவங்க லைஃப்பில் எப்படி போகிறாங்க. எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். நல்லபடியாக அவங்க லைஃப் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரியே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள். அப்படியே ஆகட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். அவங்களும் எப்படி சொல்ல மேலே கெரியரில்
நல்ல மூவி பண்ணிவிட்டு நல்ல ஒரு கெரியரில் அவங்க போகணும், நல்லா ரீச் ஆகணும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கம்முவோட மூவிலாம் வந்துட்டு நான் தேட்டருக்கே நான் அவ்வளோ போனது இல்லைங்க. நான் வந்துட்டு தேட்டருக்கு போய் பார்க்கணுன்லாம் நான் நினச்சிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோலாம் சொல்லுவாங்களே எஃப்டிஎஸ் எஃப்எஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் நான் போனதே கிடையாது லைஃப்லேயே. வந்துட்டு போகணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஷோ கம்முருக்காண்டியே போகணும். எப்படி ஃபேன்ஸ் மீட்டுக்கு போய் கம்முவை பார்த்தோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் கம்முவோட மூவி போய் பார்க்கணுன்னு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக அது நடக்கட்டும், போகிறோம். இப்போ எல்லாருமே போவோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. நான் வந்துட்டு நீங்களும் பிஆர் இல்லை, நானும் பிஆர் இல்லை, எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அவங்களோட வீடியோஸை எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்கள். எல்லாரோட லைஃப்பும் நல்லபடியாக நடக்கட்டும். இது பாரு கம்முருக்கு ஃபேன்ஸாக இருக்க உங்களோட லைஃப்மே எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கட்டும். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயந்தாங்க. அதனால் யாரெல்லாம் பாரு கம்முக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ எல்லாருமே நல்லா இருங்க. அவங்க நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காங்க? கம்மு பாரு பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? ஐ எம் லக்கி. ஓகே, நீங்கள் லக்கியா? ட்விட்டர் இஸ் ஏ ஜோக்கா? என்னங்க ட்விட்டரை ஜோக்குன்ட்டீங்க? அங்கே ஒரு படை பலமே இருக்குங்க. எனக்கே தெரியாதுங்க, இப்போ தாங்க தெரியும். ட்விட்டர்னால் அந்த சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்னு நினச்சேங்க. நான்லாம் நியூஸில் வந்துட்டு போடுவாங்கள்ல, இந்த மாதிரி ட்விட்டரில் வந்துட்டு எக்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க, இரங்கல் பதிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது ஏதோ அவங்க யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சேங்க. எனக்கு ட்விட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு கம்மு லைவ் வச்சப்போ தான் தெரியும். இப்போ தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அப்போல்லாம் தெரியாது. ஹவு கேன் ஐ மீட் கம்மு? கம்மு வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சா தாங்க மீட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் சென்னைனா ஏதாச்சும் ஒரு லக்கியாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் பார்த்தா மீட் பண்ணலாம், பார்க்கலாம். எல்லாருக்குமே ஆசை தான் கம்மு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நடக்கும் சீக்கிரமாக. ஃபேன்ஸ் மீட் வச்சா சொல்கிறேன் வாங்க. அப்ராடில் இருக்கீங்களா? ஓகே ஓகே. சென்னை வந்து கம்மு பார்த்துட்டு போங்க. கம்மு ஸ்டேயிங் இந்த ஹவுஸ். கம்மு வந்து தனியாக வீடு எடுத்துருக்குறாங்க. அவங்களோட வீடு சென்னை தான் இருக்குது, வலசரவாக்கமில் இருக்காங்க. வேணா அங்கே போய் பார்த்துக்கோங்க. அங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கம்மு வேணா அங்கே போய் பார்த்துக்கோங்க. ட்விட்டர் ஜோக்குன்னு எங்கே சொல்கிறீங்க? லாக்மி அகாடமிக் போகிறீங்களா? ஓகே ஓகே, போங்க. அது ஆமாம், அது கம்மு வராங்கல்ல. ஆமாம், நான் பார்த்தேன், போஸ்ட்டு பார்த்துருந்தேன். இங்கே ஆவடியில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது வந்துட்டு அது டேட் எனக்கு என்ன டேட்டுங்க? அது நான் ஒழுங்காக பார்க்கல. அது நான் வந்துட்டு என் பேஜ்லேயே போடுறேன். அதில் போய் யார் பார்க்கணும் கூட கம்மு பார்த்துக்கோங்க. அந்த லாக்மி அகாடமிக் போகிறாங்க கம்மு வந்துட்டு கொலாப்க்கு. எங்கள் குக் வித் கோமாலெல்லாம் கம்மூர் பார்ட்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க யாருங்க? கம்மு என்னங்க செப்பாங்க? அவங்க மூவி பண்ணணுன்னு சொல்லிட்டு குக் வித் கோமாலில் கூப்பிட்டுட்ருக்கீங்க அவங்கள. க்ளோஸ் அட் 4 PM. ஓகே ஓகே, நான் என்னன்னு பார்த்துட்டு நான் என்னோடய பேஜில் நான் அப்டேட் கொடுக்குறேன், பாருங்கள் எல்லாருமே. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காங்க கம்மு பற்றி? வேறு ஏதாச்சும் கமெண்ட் எதுவும் என்கிட்ட கேட்டிங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. எதுவும் கேட்ட வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன். கம்மு ரிலீஜியனெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கலைங்க. அப்படிலாம் ரிலீஜியன்லாம் எப்படிங்க நம்ம படித்தவங்க எப்படிங்க அப்படிலாம் பார்ப்பாங்க? இந்த ரிலீஜியன் கேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது, தெரியும் தானே எல்லாத்துக்குமே. அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. எல்லாத்தையும் தாண்டி லவ் தாங்க பெருசு. அது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே போயிடுவாங்க. எந்த ரிலீஜியன் எந்த கேஸ்ட்னு பார்த்து வரதெல்லாம் லவ் கிடையாது. ஓகேவா? அது வந்து யார் மேலே யாருக்கு எப்போ வரும்னே தெரியாது. அப்படி வர்றது தான் லவ் வந்துட்டு. நீங்கள் இந்த ரிலீஜியன் கேஸ்டெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்குமே அது பிரச்சனை கிடையாது. நான்லாம் வந்து எனக்கு வந்துட்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸே அவ்வளோ இருக்க மாட்டாங்க. எனக்கு ஹிந்து கிறிஸ்டினில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்கிறாங்க, ரொம்ப கிடையாது, இருக்கிறாங்க. ஆனால் ஹிந்து கிறிஸ்டினில் நானும் அவங்களோட தான் ரொம்பவே ரொம்பவே கமிட் ஆவேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. அந்த மாதிரி ரிலீஜியனு கேஸ்டெல்லாம் யாருமே பார்க்காதீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. லவ்னாலும் சரி, ஃப்ரெண்டுனாலும் சரி, எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஹியூமன் தான். தமிழ் ஐம் முஸ்லீம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அதான் உங்கள் நேம் வந்து ஸ்ரீதரன் சாலிஹான் இருக்கா? சூப்பருங்க. போத் செட் இன்சைட் பீட் செட். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமே கிடையாது. அவங்க வந்து பிக் பாஸே பார்க்கலங்க. அவங்க வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்காம போயிட்டுருக்காங்க. பாரஸ் அவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ண வேணான்னு சொல்கிறீங்களா? அது வந்துட்டு நம்ம சொல்கிறோம் வந்துட்டு, அது ஃபஸ்ட்டு அப்படி மூவி கிடைக்கணும். கிடைக்குதா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்படி பண்ணாலும் நம்ம வந்துட்டு பார்ப்போம்னு சொல்கிறேன்.
சேர்ந்து பண்ணாலும் சரி, தனித்தனியாக பண்ணாலும் சரி, எதுனாலும் ஓகே. ஆனால் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. சேர்ந்து பண்ண ரொம்ப சான்ஸ் கம்மி தான். மேபி ஆல்பம் எதுவும் பண்ணலாம். தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. எப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் அவங்களுக்கு வேணும். ஏன் அட்ரஸா? நான் சென்னைங்க. நான் சென்னை தான். சென்னையில் என்னோடய நேட்டிவ் மதுரை. சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கமுவை பார்க்கும்போது தான் சென்னைக்கு வந்த முழு பயனே நான் அடைஞ்சேன். அப்பாடி நல்ல வேளை சென்னையில் வந்தனால தான் கமுவை பார்த்து. இன்னும் மதுரையில் இருந்தால் கமுவை பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியானதே அந்த டைமில். அது கமுவை பார்த்த டைமில் தான். என்னோடய ஊர் மதுரைக்கு சென்னைக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை 2 ஊருமே வந்துட்டு பிடிக்காமலே இருந்துச்சு. அப்புறம் போக ஓகே. பட் கமுவை பார்த்தப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடி சென்னையில் இருந்தோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க, எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், நல்லபடியாக அவங்க லைஃப் போட்டோம். எல்லோரும் உங்கள் லைஃபையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட கெரியரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களோட லைஃப் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். இவங்களுக்கு தனியாக ப்ரே பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பையுமே நீங்கள் பாருங்கள், உங்களோட கெரியர் எல்லாத்தையும் பாருங்கள். நானுமே ஜாப் இல்லாத ஒரு பர்சனாக தான் இருந்தேன். பிக் பாஸ் பார்க்கும்போது கமு ஃபேன்ஸ் மீட் வரைக்கும் எனக்கு ஜாப் கிடையாது. ஃபேன்ஸ் மீட்லேயே கம்முகிட்ட வந்து என்னை பார்த்து கேட்டிருந்தார், என்னென்னா நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை ப்ரோ நான் ஜாப் தேடிட்டுருக்கேன்னு சொன்னோன்னே, காட் பிளஸ் யூமா, சீக்கிரமாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும்னு சொன்னாங்க. சொல்லி 2 வீக்ஸ்லேயே நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நானுமே வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஐடியில் தான். இதில் நிறைய பேர் வந்து உனக்கு வேலை வெட்டி இல்லையா, இதுதான் வேலையான்ற வேறு கேட்குறாங்க. நாங்களும் வேலை பார்க்குறோங்க, ஐடியில் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஓகேவா, எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கும் சேல்ரி வருது. இது நாங்கள் ஒரு சைட் ஆஃப் ஒரு பர்சன். என்னோடய வீட்டில் என் அண்ணனோ தம்பியோ இருந்தால் எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் லைஃபே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுதான் என் வேலைன்றது கிடையாது. இப்போ நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் சொல்கிறாங்களே உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. ஏங்க நான் பண்ணுற வேலையை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வேலை இல்லையாங்க? என் வேலையை பார்த்துட்டு தான் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். பிடிச்சவங்க பார்த்துட்டு போகிறாங்க, பிடிக்கலன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. இதுக்கெலாம் நாங்கள் ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. ஸ்கிப் பண்ணுற பட்டன் இருக்குங்க, டக்குன்னு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போயிடும், அடுத்த ரீல்ஸ்க்கு போயிடுவீங்க. அங்கே போய் நீங்கள் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன் ரீலில் வந்துட்டு உனக்கு ஒரு வேலை இல்லையா, இதுக்கெல்லாம் அறிவே இல்லை. வினோத் வீடியோ போட்டிருந்ததுக்கு தான் அவ்வளோ கமெண்ட் வந்துருந்துச்சு. இது என்ன இப்படி திரிகிறாங்க அப்படி திரிகிறாங்கன்ட்டு. நான் சொல்கிறேன், கமுவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க இன்ஸ்டாவில். எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷ்னல் தான். நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க தான். எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் எடிட்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் லைஃப்பை நான் திட்டுறவங்களை சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேவா, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். தேவையில்லாமல் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து உனக்கு ஒரு வேலை இல்லையா, அது இல்லையா, இது இல்லைன்னா கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. என் அட்ரஸ் அதாங்க, நான் சென்னைங்க. நான் சென்னையில் தான் இருக்கேன். என் அட்ரஸ் சென்னை தான். சென்னையில் அண்ணா நகர். நான் இல்லைங்க, எனக்கு பேபி இல்லை. நான் வந்துட்டு ஜாப் போகணுன்னு ரொம்ப அப்படி கான்ஃபிடெண்ட்டாக நான் படித்து இப்போ தான் நான் ஜாப் போயிருக்கேன். இனிமேல் ப்ரே பண்ணுங்கள் சீக்கிரமாக அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டேன். நான் அந்த விஷயம் தான் கமுக்கிட்டேமே அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். கமுமே அதான் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு பேபி சீக்கிரமாக கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா, அண்ணா நகருங்க. அண்ணா நகரில் எங்கே வந்திருக்கீங்களா? டவர் இருக்குல்ல, அண்ணா டவர், அதுக்கிட்ட தான் எங்கள் வீடு. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஆசை என்னென்னா, நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு நான் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறையா எப்படி சொல்கிறேன், யூடியூபர்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, ரோட்டில் இந்த டாகு கேட்டு நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, ஒரு வீடியோ ஷூட் மாதிரி போய் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் அதுக்கு தான் யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். பட் வந்து இப்போ நான் வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். ஆனால் நான் ஏர்னிங்ஸ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணணுன்னு தான் ஆசை. அந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்து தாங்க இன்னொருத்தவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. வெளியே காமிக்கிறது வந்துட்டு நம்ம சீன் போடுறதுக்கோ பெருமைக்கு காமிக்கிறது அது வேறு விஷயம். நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணி அதை வீடியோ எடுத்து போகும்போது நிறைய பேர் அதில் இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த மாதிரி நானுமே நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். நானும் அந்த வீடியோஸ் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். எனி ஃபேன்ஸ் மீ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. சரவணகுமார். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என் இன்ஸ்டா ஐடி நான் என்னோடய பேஜில் யூடியூப் பேஜில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா, வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்காங்க? ஐ எம் சாரி ஃபார் த கமெண்ட், இட்ஸ் ஸோ ஃபன்னி. தௌஃபிக் விளாடாதீங்க. வாட் இஸ் வலசரவாக்கம்? கமு வலசரவாக்கமில் தான் இருக்காங்க. அங்கே எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது. வலசரவாக்கமே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சுத்தமாக தெரியாது. கமுவோட அக்கா
தான் ஆவடியில் இருக்காங்க. கம்முவும் வலசவாக்கமில் தான் இருக்காங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? வேறு கம்மு பார்வை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? இல்லை நான் கிளம்புவா இருக்கா? என்ன இருக்குமா? ஆஷியா, ஐம் ஃப்ரம் மெட்ராஸ். தௌஃபிக் மெட்ராஸ். நீங்கள் திருப்பூர்னு கேள்விப்பட்டேன். பாய், குட் நைட்மா சோபனா. பாய், குட் நைட். எல்லாம் நல்லபடியாக தூங்க, நல்லா சாப்பிடுங்க. வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நல்லா தண்ணி குடிங்க. இட்ஸ் அரோரா குட் பர்சன். ஏங்க அரோரா திருப்பி கூப்பிட்டு வரீங்க? இன்ஷால்லா எங்கேயுமே நல்லா இன்ஷால்லா ப்ரே பண்ணுங்கள். சாலியா தேங்க்யூ சாலிகா, ப்ரே பண்ணுங்கள். ஆஷியா பாய், ஐ எம் ஏ குட் பர்சன். ஓகேங்க, ஐம் ஏ குட் பர்சனா? ஓகே. என்ன தௌஃபிக் கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு? என்ன கொஸ்டின்னாலும் கேளுங்க. இதில் கேட்க முடியல, ப்ரைவேட்டாக கேட்கணுன்னா இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். சாலிஹா பாய். சாலிஹா, ரெட் கார்டு அப்புறம் யார் ஃபஸ்ட்டு பேசினாவா? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட் மூலமாக அப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் கேட்கலங்க, இந்தளவுக்கு டீப்பாலாம் கேட்கல. ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்களே. இந்த மாதிரி எனக்குலாம் அந்த மாதிரி டவுட் வராதுங்க. நான் மேலோட்டமாக தாங்க கேட்பேன். டவுட்டே அப்படி தான் வரும், ரொம்ப இன்டீரியராக வராது. நல்லா யோசிக்கிறீங்க. ஆனால் டைகர் ரெட் கார்டு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பேசுனா? பார்வா கம்ரு. நீங்கள் அநேகமாக வந்துட்டு நான் எப்படி சொல்ல, அரோரா எங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் கொடுத்தாங்க. அரோரா எல்லாருக்கும் தாங்க கொடுத்தாங்க அரோரா. கம்மன் பாரு பாரதி, நான் கிரேட் டேட். ஓகே தௌஃபிக், நீங்கள் பாரதின் ஃபேன் நல்லா தெரியுது. நீங்கள் இன்ஸ்டாலே சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பாரதின்க்கு. வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்காங்க? வேறு எதுவும் கொஸ்டின் இல்லைல்ல? ஏதாச்சும் டவுட்டுன்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாவில் நான் என் பேஜில் கொடுத்துருப்பேன் ஐடியா, அதுக்கு வந்துட்டு ஃபாலோ கொடுத்துட்டு பேசுங்க, நான் பேசுகிறேன். ஓகேங்க சுப்பா, கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள், எல்லாமே நடக்கட்டும் கண்டிப்பாக. பியூர் கமு ஃபேன். நம்மகிட்ட தௌஃபிக் அம்முருக்கு எப்போ மேரேஜ்? அவங்க ஃபஸ்ட்டு மூவி பண்ணட்டும், அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுங்கள், அப்புறம் மேரேஜ் எல்லாம் பார்ப்போம் சரிங்களா? மேரேஜ்க்கு எல்லோரும் ஒன்றா போகலாம். பாரு கம்மு கல்யாணத்துக்கு நடக்கும், பார்ப்போம். ஆர் தே இன் லவ்வில் தான் இருக்காங்க, அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடா? சரி படுத்துங்க தௌஃபிக். சொல்ல ஒரே அமித் கம்ரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்கு? அது யாருமே கேட்குறீங்க இந்த கொஸ்டின். அமித் பற்றியே கேட்கவே இல்லை, ஜஸ்ட்டு பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசுகிற மாதிரி இல்லை. கம்ரு மூவி அப்டேட் சீக்கிரமாக கொடுப்பாங்க. கம்மு அஃப்ரீன் தேங்க்யூ. எனக்கு வந்து நான் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். மோஸ்ட்லி நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், எல்லாரோடைய கமெண்ட்டுமே நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாருமே தெரியாமல் தானே கேட்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். என்ன கொஸ்டின் கேட்டாலுமே, எந்த கொஸ்டின்ஸ்னாலும் நான் கேளுங்க, ஆன்சர் சொல்லுவேன். இல்லைங்க, அது கம்முன்னு தனியாக தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரதியின் மூவியாக எதுவும் ஆல்பம் எதுவும் பண்ணுவாங்கன்னு. இன்ஸ்டா ஐடி யூடியூப் பேஜில் பாருங்கங்க இருக்கும். என் யூடியூப்பில் என்னோடய பேஜில் போனீங்கன்னா நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன் என்னோடய ஐடி, அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. பாரு கூட ட்ராவல் அப்புறம் மேரேஜ்னு சொன்னார். பாரு கூட ட்ராவல் மேரேஜ் வந்துட்டு பர்சனல், அது வந்து தனியாக நடந்துகிட்ருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அவங்க மூவி பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. பாரு வந்து கேகே நகருங்க. பாரு வந்து கேகே நகர், சென்னை தான், கேகே நகரில் இருக்காங்க. நேட்டிவ் மதுரை, அவங்களுக்கு திருமங்கலம் மதுரையில், எங்கள் ஊர் தான். வெயிட்டிங் ஃபார் த என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். எல்லாருக்கும் ஆசை தான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகேங்க, ஓகே தௌஃபிக், நோ ப்ராப்ளம். வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? இல்லை அவ்வளோதானே, எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லோரும் கேட்டதுக்கும் எந்த கமெண்ட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்துல் ப்ரோ திவ்யா பிடிக்குமா? இது எனக்கு தெரியாதே, போய் கேட்டு வரேன் அப்துல் ப்ரோட்ட. அது எனக்கெல்லாம் பிடிக்காதுங்க. ஐ எம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. எனக்கு திவ்யா கிட்டே பிடிக்காத ஒரே விஷயம், கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்க மாட்டாங்க பேசுகிறது, அது ஒன்று தான்.
ஒரு 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேசுவோம், எல்லாமே ஓகே தான். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அவங்க பேசுகிறத கேட்கலாம், கேட்டுட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லலாம். அந்த அம்மா கேட்கவே கேட்காது, காதை மூடிக்கிட்டே தான் பேசும். அதுதான் அந்த அம்மாட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது திவ்யா கிட்ட. அவங்களுக்கு இப்போ அப்துல் ப்ரோக்கு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சில விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. யாருக்கு பிடிச்சா பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிக்கல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரிலங்க. ஆஃப்டர் ரெட் கார்டு யார் பேசினான்னு தெரில, மேபி கம்முவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கம்மு பற்றின தெரியுமே, பிக் பாஸ்லேயே போய் பேசுவார் பாருக்கிட்ட. லாஸ்ட் அந்த டிடிஎஃப் டாஸ்க்கெல்லாம் அப்படி தானே நடந்துச்சு. ஸோ கம்முவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய யூடியூப் பேஜில் இருக்குது பாருங்கள், லிங்க்கில் நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் பேஜ்குள்ளே போனீங்கன்னா என் ஐடிக்கு கீழே நான் கொடுத்துருப்பேன். அதாவது யூடியூப் பேஜில் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். என்னோடய ஐடி நேம் வந்து யாஸ் நிசார்னு வச்சுருப்பேன். ஓகேவா? தௌஃபிக் என்னோடய ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஃபீல் லைக் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஓகே. என்னோடய இன்ஸ்டா ஐடி யாஸ் நிசார்னு வச்சுருப்பேன். ஏதாச்சும் டவுட்னா வந்து இதில் கேளுங்க. என்னோடய ஃபோட்டோவே வச்சுருப்பேன். நான் அதில் வந்துட்டு ஃபேஸ்லாம் ஹைட் பண்ணிக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும். ஐ ஹாவ் அ சேலரி அண்ட் பிளேயிங் ஃபைட். ஐ ஹாவ் ஒர்க் ஃபார் 90. எஸ் மை சேலரி இஸ் ரெஜிஸ்டர். ஆமாங்க, சேலரி விஷயம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் சொல்கிறேன். எதுவுமே கிடையாதுங்க. அந்த திவ்யான்ற பூனிக்கிற என்னங்க இருந்துச்சு? டான்ஸ் ஆட சொன்னால் சும்மா கையும் ஆட்டும், பாடவும் தெரியாது. குக்கிங் வேணால் பண்ணுவாங்க, அது வேணால் நான் பார்த்துருக்கேன். அதுவுமே கேமராக்காண்டி பண்ணாங்களான்றது மாதிரி இப்போல்லாம் டவுட் வருது. எந்த மீட்டிங் பார்த்திங்க? நேற்று நடந்த கேட்குறீங்களா? ஆமாம், போர் அடிச்சிச்சா பிக் பாஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு? நானே ஃபஸ்ட்லேருந்து பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். எனக்கு போர் அடிக்கலைங்க. எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நானுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருவோட சப்போர்ட்டரெல்லாம் கிடையாது, சரிங்களா? நான் வந்து கம்முவோட ஃபேன் தான், பியூர் கம்முவோட ஃபேன் தான். பாரு வந்துட்டு எனக்கு அந்த கேரக்டரில் பிடிக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்முக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்கும், நல்லாவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க, பிஆர் இல்லைன்னா திவ்யா இல்லை, அவ்வளோதான். அந்த பிஆர்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. திவ்யாவை ஃபேம் பண்ணாங்களே, அந்த பிஆர்லாம் எங்கேன்னு தெரில. இல்லைங்க, நான் அவங்க ப்ரோவோட சிஸ்டரா? இல்லை, அவங்க ரிலேட்டிவ்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஃபேன் தான். அதெல்லாம் கம்மு பார்க்குறாங்க, எல்லா எடிட்ஸுமே பார்ப்பாங்க. நான் என்னோடய எடிட்டை நான் டேரெக்டாகவே அனுப்பிச்சிடுவேன் கம்முக்கு வந்துட்டு. நீங்கள் பாருங்கள், இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணேன்னா அதில் உடனே கேட்டுருவேன். ஓகே தஷ்வின், ஓகே. நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். பார்க்குறாங்க, எல்லா எடிட்ஸுமே பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிப்பாங்க, எல்லாமே பார்க்க தான் செய்கிறாங்க, பார்க்காமலாம் இல்லை. எல்லா எடிட்ஸுமே பார்ப்பாங்க. கம்மு வந்துட்டு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியலை. எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பார்க்க தான் செய்கிறாங்க. நீங்கள் தான் தஷ்வின், உங்களை தான் சொன்னேன். நீங்கள் தானே ஐடி கேட்டீங்க. பர்சனலாக பேசணுன்னா இன்ஸ்டாவில் பேசுங்க, ஓகேவா? என்னோடய ஐடி வந்து யாஸ் நிசார்னு வச்சுருப்பேன். என்னோடய யூடியூப் பேஜில் கொடுத்துருப்பேன். வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்காங்க? ஆமாம், ப்ரைவேட் தான், நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லைல்ல? நான் போயிட்டு வரட்டுமா? பாய். இன்னொரு லைவில் வந்து நான் இன்னொரு தடவை பேசுகிறேன். அப்போ வந்து ஏதாச்சும் கொஸ்டின்னா கேளுங்க. அதை தாண்டி நடுவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் பண்ணாமல் என் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை என் இன்ஸ்டா ஐடியில் வந்து கேளுங்க. தயவு செஞ்சு பாரு கம்பரு என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க, யோசிக்காதீங்க. 2 பேரும் நல்லா போயிட்டுருக்காங்க, நல்லபடியாக எல்லாமே நடக்கணும். அப்படியே ப்ரே பண்ணுங்க, ஓகேவா? இல்லைம்மா, பாருவை பற்றி யாருமே பேடாக சொன்னாலும் கம்முரு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாருமே இந்த பேர்டுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஓகே, சரி, ஓகே. எல்லோரும் கமெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை ப்ரைவேட்டாக இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன் எப்போ மெசேஜ் பண்ணாலும், ஓகேவா? நான் போயிட்டு வரேன். பாய். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், எனக்காண்டியும் ப்ரே பண்ணுங்கள், என் கெரியர்காண்டியும் ப்ரே பண்ணுங்கள், ஓகேவா? பாய்ங்க, குட் நைட்டுங்க. எல்லாம் நல்லபடியாக தூங்குங்க. ஃபாஸ்டிங் இருக்கவங்க நல்லபடியாக ஃபாஸ்டிங் வைங்க, ஓகேவா? பாய்ங்க.